பாண்டியன் ஸ்டர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம பாண்டியன் இருந்துட்டு பழனிக்கு சொத்து கொடுத்ததை பற்றி வீட்டில் எல்லாருக்கிட்டேயும் அவங்களுடைய ஒப்பீனியனை கேட்குறாங்க. எல்லாருமே எங்களுக்கு மனப்பூர்வமாக சம்மதம். மாமாவும் இந்த வீட்டுக்காக ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால் அவங்களுக்கு பங்கு கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நம்ம பழனியும் சுகன்யாவும் பாண்டியனோட வீட்டில் வந்து நிற்கிறாங்க. வாடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. வாப்பா சுகன்யா அப்படின்னு சொல்லிட்டு சுகன்யாவையும் உள்ளே கூப்பிட்றாங்க. மச்சான், நான் அக்காவோட முந்தானியை பிடிச்சிக்கிட்டு சின்ன வயசில் இந்த வீட்டுக்குள்ளே நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாக தான் நான் அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். அது கூட என் அண்ணனுங்க என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்களே, நானும் எங்கள் அண்ணனுக்கு மேலே அவ்வளோ உயிராக இருந்தேன். நான் வச்ச மாதிரி அவங்களும் என் மேலே பாசமாக இருக்காங்க தான் நினச்சிக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ளே நான் போனேன். என் பெரிய அண்ணன் என் மேலே ரொம்ப பாசமாக தான் இருக்கு. ஆனால் என் சின்ன அண்ணன் தான் இப்படி மாறி போச்சு. அதனால் அந்த வீட்டில் இருக்க பிடிக்காமல் மறுபடியும் நான் இதே வீட்டுக்குள்ளே வந்துட்டேன். நானும் என் பொண்டாட்டி சுகன்யாவும் எனக்கு பிறக்க போகிற என்னுடைய குழந்தையும் இதே வீட்டில் காலம் ஃபுல்லாக நன்றி விசுவாசத்தோடு இதே வீட்டில் இருக்கலாம்னு நினைக்கிறேன். மச்சான், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும், இதில் நான் என்னடா சொல்கிறதுக்கு இருக்குது, இது உன்னோடைய வீடுடா, நீ எப்போனாலையும் வரலாம், எப்போனாலும் எங்கேனாலையும் போகலான்டா, உனக்கு யாரும் இந்த வீட்டுக்குள்ளே எதுவும் கேட்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளைங்களா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கவும், அதுக்கு அடுத்து தான் என் மாமனை பார்க்காம இத்தனை நாள் நாங்கள் எவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டிருப்போம். ஆனால் இப்போ என்னுடைய மாமன் இங்கேயே வந்துட்டார். இதில் எங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர், செந்தில், சரவணன்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட உடனே நம்ம பழனி வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு கண்ணீரெல்லாம் விட்டுருங்க. மாமா, நம்ம பழையபடி மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் மாமா அப்படின்ற மாதிரியே சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாடா மாப்பிள்ளைங்களா, நம்ம பழையபடி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பழனியும் ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் எனக்கு ரொம்ப பசிக்குது, காலையிலேருந்து சரியாக சாப்பிடவே இல்லை அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக ராஜி இருந்துட்டு கரெக்டாக அக்கா பாயிண்ட்டை பிடிச்சிட்டாங்க பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளுக்கு சோறு முக்கியம் பிகிலு அப்படின்னு சொல்லிட்டு மீனா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்துவேலெல்லாம் இருந்துட்டு நம்ம அம்மாச்சிக்கு வந்து ஆறுதல் சொல்லிகிட்ருக்காங்க. நேராக சக்திவேலுக்கிட்ட போயிட்டு, உனக்கு எதுக்கடா இந்த சொத்தாசை மட்டும் வந்தது, உனக்கு நீ என்னுடைய தம்பி தானடா, உனக்கு என்னென்ன செய்கிறதோ அதே தான் பழனிக்கும் கொடுக்குறதா சொன்னேன், அதில் உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குவோம். அதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனால் இத்தனை வருஷமாக நம்ம கஷ்டப்பட்ட சேர்த்து வச்சிருந்த சொத்தை நேற்று வந்து உனக்காகலாம் தூக்கி கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவன் ஒன்று நேற்று வந்து கிடையாது, நம்ம வீட்டில் ஒருத்தன் நம்ம கூட பொருந்த வேண்டாமல் உனக்கு எப்படா இப்படி ஒரு கெட்ட எண்ணம் வந்ததுன்னு எனக்கு சுத்தமாக புரியவே இல்லை அப்படின்ற மாதிரி திட்டிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா, இங்கே பாருங்கண்ணே, நைட்டும் பகலமாக நம்ம கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்தனை இது அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. இங்கே பாரு, யார் என்ன சொன்னாலையும் சரி, நம்ம சேர்த்து வச்சு இந்த சொத்தில் 4 தலைமுறைக்கு உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் கொட்டி கிடக்கு. ஆனால் அதை விட்டுட்டு இந்த சொத்தில் உனக்கு என்ன இம்மட்ட ஆசைன்னு எனக்கு தெரியல. ஆனால் நீ என்ன சொன்னாலையும் சரி, என்ன தடை போட்டாலையும் சரி, பழனிக்கு சேர வேண்டிய பங்கை நான் கொடுத்தே தீர்வேன். அதே மாதிரி அம்மா சொன்ன மாதிரி பூர்வீக சொத்தில் ஒரு பங்கை நான் கோமதிக்கு கொடுக்குதாண்டா போகிறேன். உன்னால் ஆனதை பார்த்துக்கோ. நீ இந்த சொத்து விஷயத்தில் நிறையவே பேசிட்ட, இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு பழனி நம்ம பழனிக்காக சப்போர்ட் பண்ணி முத்துவேல் வந்து சக்திவேல் கிட்டே சொல்லிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டால் சக்திவேல் வந்து பயங்கரமாக ஷோக் ஆகுறாங்க. அதுக்கடுத்ததாக எல்லாருமே சக்திவேலை பிடிச்சி தான் திட்டிகிட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து தான் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சரவணன் வந்து கடையில் இருக்கார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டியனும் இருக்காங்க. பொருள் வாங்க வரவங்களாம் திரும்பவும் பழனி அதே வீட்டுக்கு வந்துட்டானமே அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க வந்துட்டான் அப்படின்ற மாதிரியும் சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன சரவணா, இவங்களுக்கெல்லாம் நம்ம வீட்டு விஷயம் எப்படி தான் தெரிய வருது தெரியல அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாப்பா, சரிடா, அந்த கார்த்திகேயனை பற்றி ஏதோ விசாரிக்க சொன்னனே, ஏதாச்சும் விசாரிச்சியா? நல்ல இடமா அந்த அரசியை கொடுத்துடலாம்ல, அவன் போடுற சரகெல்லாம் கொடுப்பாரு, எல்லாமே காலியாகுது, குடும்பத்தை பற்றி கொஞ்சம் விசாரிடா அப்படின்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. சரிங்கப்பா, இன்றைக்கி ஃபுல்லாக டெலிவரி இருந்ததுனால என்னால் எதுவும் பார்க்க முடியல, கண்டிப்பாக விசாரிச்சிடறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் வந்து சொல்லிட்டு இருக்காங்க.
அதுக்கு அடுத்ததா நம்ம செந்தில் வராங்க. "எவ்வளோ பெரிய அதிகாரி வந்திருக்காங்க. உட்கார சொல்லி கூல் ட்ரிங்க்ஸ் அது குடுடா" அப்படின்ற மாரியே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம் தானே வந்தேன்" அப்படின்ற மாரியே சொல்லிடுறாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸர் எல்லாம் இந்த பக்கம் வரலாமா? ஓ! வேலை வெட்டி எதுவும் இல்லல்ல. சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருக்கிறதுக்கும் போர் அடிக்கும்ல. அதனால தான் எட்டி பார்த்துட்டு போலான்னு வந்திருப்பான் போல இருக்கு அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, "ஏன் அப்பா இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்காரு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "விடுடா, அப்பா எப்பவுமே இப்படின்னு உனக்கே நல்லா தெரியும்ல. அத பத்தி நீ பெருசா எடுத்துக்காத" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா, "அப்பா சொல்ற வார்த்தையே சொல்றேன்னு என்ன நீ தப்பா எடுத்துக்காதடா. கதிர நீ உள்ள போட்டு பேசியிருக்க கூடாது" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. அப்பா மேல இருந்த கோவத்துல நான் அப்படி ஒரு வார்த்தைய சொல்லிட்டேனே, கதிர்கிட்ட நான் பேசி அவன புரிய வைக்கிறேன். அவன பத்தி பேசினது எனக்கும் ரொம்ப கஷ்டமா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, செந்தில் ஒரு பக்கம்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் இந்த சைடு அரசி இருந்துட்டு, பழனியோட கணக்க வழக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அரசிய கணக்க பார்க்க சொல்றீங்களே, சித்தி கோச்சுக்க மாட்டாங்களா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அவ பிரெக்னென்ட்டா இருக்கால்லப்பா, அதனால சரியா வேலைலாம் பார்க்க முடியாது. அதனால தான் அரசிய பார்க்க சொன்னேன். சொன்னா அவ ரொம்ப சந்தோஷப்படுவா அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. சரி, சரி என்னுடைய கமிஷன் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், விட மாட்டியே மிஸ்டர் பாண்டியனோட பொண்ணுல்ல நீ அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. இந்தா உன் ட்ரெஸ்ஸு கலர்லயே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்குறாங்க. ஆமா, சித்தப்பா கிட்ட மட்டும் காசு வாங்குறேன். மாமா கிட்ட காசு வாங்க மாட்டேன். டெய்லியும் பாக்கெட் மணி அவங்க தான் குடுக்குறாங்க. இது பத்தலன்னு சொல்லிட்டு அப்பாவோட பாக்கெட்லேருந்து ஆட்டையும் போடுறேன். இதுக்கு மேல என்ன வேணும்? அப்படின்ற மாரி சொல்லிடுவாங்க. இந்த வீட்ல இவ தான் ராஜாத்தி மாரி வாழ்றா போல இருக்கு. அப்படின்ற மாரி மீனா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஐயோ! அண்ணி கண்ணு வைக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததா நம்ம சரவணனும், செந்திலும் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே ராஜி வந்து உள்ள போலான்னு பார்க்குறாங்க. "நில்லுப்பா, நீ ஏன்ப்பா போற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "உள்ள வேலை இருக்கு. நான் உள்ள போறேன்க்கா" அப்படின்ற மாரி சொல்லிடுறாங்க. மீனா, "என்ன ஏதுன்னு பேசு. நான் அப்படி பேசினதெல்லாம் ரொம்ப பெரிய தப்பு தான். அப்படி நான் கதிர பேசியிருக்க கூடாது. நான் கதிர்கிட்ட பேசுறேன். உனக்கு புருஷனாகறதுக்கு முன்னாடியே அவன் என்னுடைய தம்பி. உங்க தம்பிக்கிட்ட நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. ஆனா பண விஷயம் பேசினது ரொம்ப பெரிய தப்பு மாமா" அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க் யூ.